ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1, 2, 3லேருந்து முக்கியமான கேள்வி பதிலை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மகத நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த மண்டபம் என்ற அடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். முன்னிலைப்பன்மை வினைமுற்று விகுதியை கண்டறிக இர். முன்னிலைப்பன்மை வினைமுற்று விகுதியை கண்டறிக சொன்னா இர். பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலையும் புறநானூற்றிலும். ஆன்சர் 2, 4. தமிழில் துணை வினையாக வரக்கூடிய வேர்ச்சொல் சில தொடர்களில் டேஷ் ஆகவும் வருவதுண்டு அப்படின்னா முதல் வினையாகவும் வருவதுண்டு. ஸோ தமிழில் துணை வினையாக வரக்கூடிய வேர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும். சரிங்களா? சரியான கூற்றை தேர்வு செய்க. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடர், திராவிடர். ஸோ இதுதான் சரியான கூற்று. வெண்பாவின் ஓசை செப்பலோசை. வெண்பாவின் ஓசை செப்பலோசை. சனி நீரோடு என்பது யாருடைய வாக்கு அப்படின்னா ஔவையாருடைய வாக்கு. ஔவையாருடைய வாக்கு. கூற்று 1. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாட்டில் மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருந்தார் கல் ஒன்று இருக்கு. கூற்று 2. சித்திரக்கல் புடவு என்ற இடத்துல திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டிருக்கு. கூற்று 3. 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்கு. இதில் எது சரி அப்படின்றது கேட்டிருக்காங்க. 3மே சரிதான், அனைத்தும் சரி. தவறாக பொருந்தியதை தேர்வு செய்க. 9 நாழி உடுப்பவை 2 குடப்புலவையினார். 9 நாழி உடுப்பவை 2 குடப்புலவையினார். ஆன்சர் பி. இது போல இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.